அந்த ஹிமானி நர்வால் யாருன்னு கேட்டால் ஒரு நாட்டுப்புற கலைஞர். நாட்டுப்புற பாடல்கள் நடனம் ஆடுவாங்க, நாட்டுப்புறத்து மேலே ஒரு பற்று கொண்டவங்க, காங்கிரஸ் மேலே பற்று கொண்டவங்க. அவங்கள கழுத்தை வெட்டி சூட்கேஸில் வைக்கிற அளவுக்கு என்ன பகை ஒரு 22 வயசு பெண் மேலே? அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில் தான் அதை பற்றி முழு தகவலும் நமக்கு கிடைக்கும். அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஒரு புறம் இது மாதிரி ஹரியானா நடந்துட்டு இருக்க நேரத்தில், இன்னொரு புறம் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கு, அதாவது உத்தரப்பிரதேசோட சிஎம்க்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை யார் அனுப்பியிருக்கான்னு பார்த்தா நரசிங்கநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அனுப்பியிருக்காரு. அவர் இப்போதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர் பின்புலத்தை பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸோட தூண்டுதலின்படி முஸ்லீம்களாகட்டும் பட்டியலின மக்கள் மேலே பயங்கர வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த நரசிங்கநாத். அவர் பல மேடைகளில் முஸ்லீம்களை பற்றி அவதூறாக பேசி அதுக்கு பிறகு இன்னும் சில குற்றச்செயல்களில் ஈடுபட்டதுனால அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கு பிறகு ஜெயிலில் வந்த அவர் யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்து மக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. எப்படி இந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அதனால் ஒரு கன் வாங்குவோம் இல்லையா, கன் வாங்கிறதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் சுலபப்படுத்துங்க. எப்படி இந்து மக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா, அதனால் ஒவ்வொரு இந்து மக்கள் கையிலையும் கன் இருக்கணுமா.